இப்போ எப்படிமா இருக்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. தொண்டை தான் வலிக்குது, பேச முடியல. அதெல்லாம் ஒரு 4 நாள்ல சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சூடா காரமா எதுவும் சாப்பிடக்கூடாதாம்மா. நீ பார்த்து கொஞ்சம் பத்திரமா இரு. அவ பெரிய பொண்ணு இதை கொடுத்தா, சின்ன பொண்ணு அதை கொடுத்தான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பின்ன நாளைக்கு நீ தான் கஷ்டப்படுவ. சரிடா சரிடா, எதுவும் சாப்பிடலடா. அக்கா ஃபோன் பண்ணாலேம்மா, பேசினியா? எங்கே பேச முடிஞ்சது? ஏதோ ஆவும் பேசுனேன், அவ்வளோதான். சரிம்மா, இன்னைக்கு டாக்டர் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. என்னடி ஆச்சு? ஏண்டி ராக்காய், நல்லா தானடி இருந்த? திடுதிப்புன்னு போயிட்டேன் என்ற மருமகன் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்கிற. என்னடி ஆச்சு? வாக்கா பாப்பாத்திக்கோ, வா உட்காரு. அது முள்ளை முழுங்கிட்டேங்க்கா. ஏண்டி முள்ளை தானடி முழுங்கினேன், மலைவாடி முழுங்கிட்ட? அதுக்கு என்னமோ மலையை முழுங்கின மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆயிருக்க. என்னடி இது? ஊர் உலகத்தில் எவ்வளவுமே முள்ளை முழுங்கினது இல்லையா? நீ என்ன நீ மட்டும்தான் முள்ளை முழுங்கின மாதிரி இப்படி வந்து அக்கப்பூர் பண்ணிட்டு இருக்க? ஐயையோ, இந்த கிழவி வேற வந்திருக்கே, வந்து என்னத்தை போட்டு கொடுக்க போகுதோ? பெரியம்மா, அதெல்லாம் பெரிய காலைங்க பெரியம்மா. அதெல்லாம் இப்போ சொன்னா நேரமே பத்தாது, போங்க. கேள்விப்பட்டேன்டா, நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அவ தான் கொடுத்தானா இவளுக்கு எங்கே போச்சு அறிவு? இவ அப்படியே சாப்பிட்டுருவாளா? இல்லைங்கோ, அவ தான் அறிவு கெட்டவ, அப்படி பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் கூட சேர்ந்துட்டு என்ற பேத்தியும் அப்படி தான் சொன்னாளா? அதனால் என்ற பேத்தி சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு சொல்லி நானும் முழுங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் மூச்சே விட முடியலங்கோ, அப்படியே மடங்கிட்டேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் எனக்கு தெரியல. தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. சொன்னது சரியாக இருக்குது. அவள் ஆத்தாகாரி மாதிரியே அவள் பொண்ணும் அறிவு கெட்டத்தனமாகவே நடந்திருக்கா. என்னடி இது? படிக்கிற பிள்ளைக்கு இது கூடவா தெரியாது? யாருங்க பெரியத்த? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன தெரியும் இப்போ நாங்கள் அறிவு கெட்டத்தனமாக பேசியிருக்கோம்? ஏண்டி இம்பிட்டு வளர்ந்துருக்க, ஊரளவெல்லாம் நியாயமடிச்சு திரியிற, உனக்கு ஒன்றும் தெரியாதாடி? இப்படி போட்டு பண்ணி வச்சிருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? சரி, உனக்கு தான் இல்லைன்னா உன்ற பிள்ளைக்குமா இல்லை? அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு பெரியத்த. நாங்கள் வந்துட்டு வாழைப்பழம் கொடுத்து பார்த்தோம், பின்ன சாப்பாடெல்லாம் அப்படியே முழுங்க சொல்லி எல்லாம் கொடுத்து பார்த்தோம். அப்பவும் போகல எங்கள் அத்தை கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு துடிச்சிட்டு இருந்ததுங்க. அதனால தான் நாங்கள் பார்க்கறது பொறுக்காமல் சரி முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் இருக்கிற முள்ளெல்லாம் கொண்டு வந்து அவங்க வாயிலே இறக்கணும். அது இப்படி ஆகுன்னு நாங்கள் என்ன கனவா கண்டோம்? நீ அவள் வாய்க்குள்ளே இறக்கல, அவளை குழிக்குள்ளே இறக்க பார்த்துருக்க. சரியா சொன்னீங்க பெரியம்மா. என்ற அம்மாவை இவங்கள குழிக்குள்ளே இறக்காம விட மாட்டாங்க போல. குழிக்குள்ளே இறக்கத்தான் பார்த்துருக்காங்க. முடியாம எங்க அம்மா பொழைச்சு போய் உட்கார்ந்துருக்கு. சாந்தி, நல்லா இருக்கியா கண்ணு? உன்னை பார்த்து 80 வருஷம் ஆகுது. எனக்கு என்ன பெரியம்மா, நான் நல்லா ராணி மாதிரி இருக்கேனாக்கும். நீங்கள்லாம் தான் என்னை பார்க்க வர்றதில்ல. ஆனால் அதுக்குன்னு நான் உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? நான் அப்பப்போ அங்கங்கே நின்று அம்மாவை உங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அம்மா நல்லா இருக்கியாம்மா? டேய் சத்தி, நேரமாகுது. டாக்டரை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டு சொல்லு. சீக்கிரமாக போகலாம். இங்கே ரொம்ப அது இதுன்னு கண்ட வியாதியெல்லாம் பரவிட்டு இருக்காமா. அது எங்கேயாவது வந்து தொத்திக்க போகுது. நட, நம்ம சீக்கிரமாக வீட்டு போய் சேரலாம். ஏன் ராக்காய் இப்படி பட்டுன்னு பொறிஞ்சு விழுகிற? உண்ட உள்ள இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கியாமான்னு கேட்குற. அவகிட்ட நல்லா இருக்கே இல்லையா 4 வார்த்தை சிரித்து பேசினா தான் என்னவாமா? இப்போ என்னத்துக்கு நீ மூஞ்சி இப்படி வச்சுருக்க? பாருங்க பாப்பாத்திக்கோ, எனக்கு 2 பிள்ளைங்க தான். ஒன்று என்ற பெரிய ஒன்று, இன்னொன்று என்ற பையன். அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிடையாது. இருந்த இன்னொரு பிள்ளை சின்ன பிள்ளை வந்து செத்து போச்சு. அது செத்து போய் 15-14 வருஷம் ஆகுது. பாருங்க பெரியம்மா, அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு. என்னைத்தான் யாரும் எதுக்குமே பார்க்க வரதில்லை, ஒன்றுத்துக்குமே கூப்பிட்றதில்ல. ஆனால் நான் அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே என் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தேங்க பெரியம்மா. அப்போ எங்கள் அம்மா என்னை பார்த்து எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ வருஷம் கழிஞ்சு வந்திருக்க, என்ன ஏதுன்னு கேட்குதா? இன்னும் அதுக்கு என் மேலே இருக்கிற கோவம் போகவே இல்லையா பெரியம்மா? நீ பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு தானே சாமி. அதுக்குள்ளே உன்ற மேலே இருக்க கோவம் போயிடுமா என்ன? தப்புன்னா அதுக்குன்னு இவ்வளோ வருஷம் அது தண்டனையை கொடுத்துட்டாங்கல்ல, இனிமேலாவது என்கிட்ட நல்லபடியாக பேச வேண்டியது தானே. இந்த வார ராக்காயி, 80 வருஷம் கழிச்சு நீ இன்னும் இப்படியே இருக்கிறது சரியில்லை, பார்த்துக்கோ. இந்த புள்ள உன்னை தேடி வந்திருக்கு. என்னாச்சா ஏதாச்சுன்னு சொல்லி ஆத்தாக்காரியை பார்க்க ஓடி வந்திருக்கு. அதை பார்த்து நல்லபடியாக பேசுறதை விட்டு போட்டு நீ இப்படி கோவப்பட்டு பொறிஞ்சு தள்ளினேன்னா அந்த புள்ள என்னத்தான் பண்ணும்? கடைசி வரைக்கும் இப்போ அந்த பிள்ளையை சேர்த்துக்கவே மாட்டியா? ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருச்சு, அதுக்குன்னு இன்னும் இப்படியே இருக்கணும்னா இதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோ. இந்த வாரு சக்தி, பெரிய பொண்ணு, உங்கள் 2 பேருக்கும் இதேவே தான் சொல்கிறேன். பாவம் இந்த புள்ள, இன்னும் நீங்கள் இப்படியே இருக்கிறது நல்லதில்லை, பார்த்துக்கோங்க. சக்தி, நீ தான் வீட்டுக்கு பெரியவன், என்ன முடிவு பண்ணுறியோ பண்ணு சாமி. இதுல நான் என்ன பெரியம்மா முடிவு பண்ண வேண்டியிருக்கு? எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பேன்.
இல்லை நான் தனியாக முடிவு பண்ணணும்னு எதுவும் இல்லை பெரியம்மா. பின்ன என்ன ராக்காயி, நீ தானே முடிவெடுக்கணும். ஏதாவது சொல்லேண்டி, இப்படியே உருன்னே இருந்தால் நல்லாவே இல்லை பார்த்துக்கோ. அம்மா, நான் உங்களெல்லாம் ஏமாத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போனது பெரிய தப்பு தான்மா. இதுக்கு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் பண்ண இந்த தப்புக்காக தான் கடவுள் எனக்கு பெரிய தண்டனையே எனக்கு இதனால் வரைக்கும் ஒரு புள்ள குட்டி கூட கொடுக்காம இருக்கா. அதனால எனக்கு யாருமே இல்லைம்மா. இனி நீங்களும் ஒதுக்கிட்டீங்கன்னா எனக்கு வேற யாருமா இருக்காங்க? அப்படியெல்லாம் சொல்லாத கண்ணு. இந்த ஆத்தகாரி உசுரோட வரைக்கும் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நான் இருக்கேன், வா, நான் இருக்கேன், உன்ற அண்ணன் இருக்கா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு நீ கண் கலங்காமல் பார்த்துப்போங்கண்ணு. எங்களுக்கு உன் மேலாம் கோபமே இல்லை சாமி. கோவம்லாம் எப்போவோ போயிருச்சு. அம்மா சின்ன பொண்ணு, நீ இப்போ ஓகேவாடி? ஓகேடி. என் பாட்டி உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னோட எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. இல்லாட்டினா எனக்கு ரொம்ப டென்ஷனாக டிப்ரெஷனாக இருந்துச்சுடி. நாங்கள் தான் நேற்றே சொல்லிட்டு இருந்தோம்ல, உன் பாட்டிக்கெல்லாம் ஆயுசு கெட்டிடி, கிளவி அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் போய் சேராது, எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருன்னு. நீ தான் சும்மா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்த. போடி, அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? எங்கள் பாட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறப்போ எங்கள் பாட்டி பேச்சு மூச்சே எல்லாம் மயங்கி இருந்துச்சு. கை கால் உடம்பு எல்லாமே ஜில்லுன்னு ஆயிருந்துச்சு. நான் செம்மையாக பயந்துட்டேன். பின்ன அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு ஒரு விஷயமும் தெரியல. பின்ன உங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. எப்படியோ நிம்மதியாக இருந்துச்சுல்ல, அதான் மேட்ரு. இந்த சந்தோஷமான செய்திக்காகவே ஒரு குத்தாட்டம் போடலாம், வா. ஓ பிலக வெங்கடேச சின்னகவோ கிண்டவோ கானகமோ துந்தவோ ஓ பிலக வெங்கடேச. பைத்தியங்களா, என்னடி இது? இந்த பாட்டை இப்படி பாடிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஏய், யாராவது ரோட்ல போறவங்க பார்த்து ஏதாவது நினைக்க போறாங்கடி. நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. we don't mind it. ஏ வெங்கடேஷ், ஏ ஓ பிலக வெங்கடேஷ். எங்க போயிட்டு வந்தாலும் எல்லா வேலையும் நானே பண்ணியாகணும். கருமம், வீட்டுல 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்கன்னு தான் பேரு. ஒரு வேலையாவது பண்ணி தொலைறாங்களா? நானே வந்துதான் எல்லாத்தையும் பண்ணி தொலையணும். சே, ஐயோ, என்ன இவங்க ஏதோ வெங்கடேசன் பையன் பேரை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னவா இருக்கும்? இரு, போய் பாக்குறேன். என்னடி இது? வீதியில நின்னுட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க? நம்ம வீதி தானம்மா, அதான் ஆடிட்டு இருந்தேன். ஆமா, உன் தாத்தன் பேர்ல இருக்கு பாரு வீதி, உன் தாத்த வீதி. ரோட்ல நின்று ஆடிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி. என்னத்துக்கு ரோட்ல நின்று இப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆடிட்டு இருக்க? யாருடி அந்த வெங்கடேஷ் சொல்லி ஆடிட்டு இருக்க? என்ன காலேஜ்ல எவனாவது லவ் பண்ணிட்டு இருக்கியா? கவண்டி அவன் ஒழுக்கமா சொல்லிடு, இல்லாட்டினா தொடப்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்கோ. மா, லூசாமா நீ? அது ஒரு பாட்டுமா. ஒரு பாட்டுக்கு போய் இப்படி வந்து தொடப்பத்தை எடுத்து நின்னுட்டு இருக்க. என்னது பாட்டா? அப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லையே. யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க? மா, சத்தியமா அது ஒரு பாட்டு தாமா. வேணா நீ சின்ன பொண்ணுகிட்டயும் சுஜிகிட்டயும் கேட்டு பாருமா. இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற தெலுங்கு பாட்டுமா அது. பாட்டாவே இருந்தாலும் ரோட்ல நின்று வெங்கடேசன் கத்தியாடி ஆடிட்டு இருப்ப. சரிம்மா, வெங்கடேசன் சொல்லி ஆடல, வெங்கடாச்சலபதி சொல்லி ஆடுறேன், போதுமா? ஆமாங்க பெரியம்மா, இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க பெரியம்மா. எங்கள் பாட்டிக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு நீங்கள் காலையில் வந்து சொன்னீங்கல்ல, அந்த சந்தோஷத்தில் நானும் சோனியும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஆட்டத்தை போட்டோம், அவ்வளோதான் பெரியம்மா. ஏண்டி உனக்கு வாய் இப்படி டைப் படிக்குது? இப்படி தொகன்னு பேசிட்டு இருக்க? இல்லை உங்கள் அம்மா இப்படி தொடப்பத்தை எடுத்துட்டு நிற்கிறத பார்த்தா எனக்கு கை காலெலாம் உதறுதுடி. அதான் என் வாய் எனக்கே தெரியாமல் உளறிட்டு இருக்கு. அப்படியே டைப் படிக்குது என் வாயெல்லாம். நீ இப்படி நிற்கிறத பார்த்து பாவம் பெரிய பொண்ணு பாரு எப்படி பயப்படுறான்னு. கொஞ்சம் தொடப்பத்தை கீழே போட்டு நார்மலாக நில்லுமா. எந்த ஒரு பாட்டு வந்தாலும் ஒரு பாட்டை பாடிட்டு கூட ஆடக்கூடாதாம்மா. நம்ம வீட்டில் தானே இப்படியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். போகிற இடம் எப்படியாவது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தால் கூட அங்கே வந்து பொட்ட பிள்ளைங்க இப்படி இருக்காதீங்க, இப்படி சிரிக்காதீங்க, இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஏதாவது ஜாலியாக கொஞ்சம் பேசி சிரித்து விளையாடிட்டு ஆடி பாடிட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து என்னத்துக்கு இப்படி ஆடுறீங்க, சத்தம் போடுறீங்கன்னு கேட்குறேன். வேறு நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சும்மா கையை காலை அப்படியே உட்காந்து வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்க முடியுமா? வாய் எப்படி பேசுதுன்னு. ஏண்டி, நீங்க 2 பொட்ட பிள்ளைங்க வீட்ல இருக்கீங்களே, நேத்து ஃபுல்லா நான் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தேன். அப்ப அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பாத்துட்டு 2 பேர்ல யாராவது ஒருத்தி கழுவி வைக்க என்னடி? நான் வந்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கணுமா? நீங்க ஒரு வேலையும் பண்ண மாட்டீங்களாடி? நான் பொட்ட பிள்ளைங்க நீங்க எதுக்கு வீட்ல இருக்கீங்க? மா, நேத்து பாத்துட்டு நேத்து எல்லாம் கழுவியாச்சுமா. அது நேத்து நைட்டு சாப்பிட்டது, பின்ன இப்ப காலையில சாப்பிட்டது, அதெல்லாம் தான் சேர்ந்து அங்க கிடக்குறது. மத்தபடி நான் தான் நேத்து பாத்திரம் எல்லாம் நின்று அத்தனை பாத்திரத்தையும் நின்று கழுவுனேன், தெரியுமா? ஆமா, நேத்து நீ மீன் குழம்பு வச்சல்ல, அந்த மீன் குழம்பு சட்டி, பின்ன நாம சாப்பிட்ட பிளேட்டு, பின்ன சாப்பாட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியாச்சு. அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. வீடெல்லாம் கூட்டி தொடச்சி மாப்போட்டு எல்லாமே பளிச்சுன்னு வச்சுருக்கோம். வேணா போய் பாரு. அந்த பாத்திரம் காலையில் சாப்பிட்ட பாத்திரம் தான் ஒரு 4 எண்ணம் கிடக்கும். பாட்டு நீ எல்லாம் பார்த்தேன். ஏன் இருவீங்களா? காயப்பட்ட துணியை கூட எடுக்க மாட்டீங்களாடி நீங்கள்? துணியெல்லாம் எடுத்தாச்சுமா. அந்த 4
வந்தோம். என்னங்க லக்ஸு சீமாரோட நிக்கிறீங்க? இப்பதான் வாசல கூட்ட போறீங்களாக்கும்? அட நீ வேற ஏண்டி? என்னடி சின்ன பொண்ணு சாப்பிட்டியா? உன் அத்தைக்காரி வேற வராளாமாடி, வாடி போலாம். யாரு பெரிய பொண்ணு? உன் பெரிய நாத்தனார் வரேன்னு சொல்லியிருக்காங்களா? என் பெரிய நாத்தனார்லாம் வரல, என் சின்ன நாத்தனார் வரா. என்னது உன் சின்ன நாத்தனாரா? ஓடி போனாலே சாந்தி அவளா? ஏக்கோ ரொம்ப ஷாக்காகாத, அவளே தான். என்னடி இது அதிசயம்? அவளை எப்படி வீட்டுக்குள்ள சேர்த்துனீங்க? இப்போதான் ஹாஸ்பிட்டலில் அது ஒரு நாடகமே நடந்திருக்கு. அதை பாட்டு போட்டு தான் நான் இப்போ வீட்டுக்கே வரேன். வந்து சரி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம், என் மாமியார் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால் அதுவும் கூட தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வரேன். என்னடி இது? ஒரு மாதிரியான ஆளாச்செடி. என்னத்துக்கு உன் மாமியார் அவன் மேல கோவமா இருந்துச்சே? என்ன சேர்த்துக்குச்சா? ஆமாங்கா, வந்து 2 துளி கண்ணீரை விட்டோன்னே என்ற மாமியார் என்ற புருஷனும் அப்படியே உருகிட்டாங்க. பத்தாததுக்கு இந்த உமா மாமியார் வேற சப்போர்ட்டுக்கு, ஏண்டி இம்பிட்டு நாள் ஆயிடுச்சு, இம்பிட்டு வருஷம் ஆயிடுச்சு, அவளை சேர்த்துக்கோ பண்ணிக்கோன்னு அப்படின்னு சொல்லி அவளுக்கு வக்காலத்து வாங்கி நின்றுட்டு இருந்துச்சு. அவள் வர்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்கா. அவள் வந்தாலே வீட்டில் சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு சகுனி வேலையை பார்த்துட்டே இருப்பா. அதை நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நீ எதை நினைச்சு व्यसனப்படாதடி, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். காரணம் இல்லாம எது ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு நீ பேசாம கம்முன்னு இரு, சரியா? என்னமோங்கா, இனி என்ன ஆக போகுதோ, என்ன அலப்பறைய கூட்ட போறாளோ யாருக்கு தெரியும். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல ஹார்ட்டினா இல்ல ஸ்மைலி பொம்மையை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதையே அமுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோ எல்லாமே தவறாம பாருங்க. நன்றி.